நாங்கள் இப்போது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளைக்கும் கச்சிப்பள்ளிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏகாபுரம் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கோம். இந்த ஏரி ஏகாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் ஏரி தான் இது. பட்டு மேட்டூர் அணையில் வந்து தண்ணீர் எப்போல்லாம் வந்து 100 அடி எட்டுதோ 120 அடி தண்ணி எட்டுதோ அப்போல்லாம் உபரி நீரெல்லாம் வெளியே போய் கடலை கலக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 ஏரிகளுக்கு மேலே திருப்பி விட்டுருக்காங்க. அந்த ஏரியெல்லாம் நம்பி இந்த ஏரியெலாம் நம்பியிருக்கு. ஏகாபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்து நம்பியிருக்கு. கிட்டத்தட்ட 100 ஏரி. அதில் இதுவும் ஒரு ஏரி. இதுதான் ஏகாபுரங்கிற ஊர். அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். இங்கேருந்தால் நம்ம போகணும் அந்த ஏரிக்கு. பட் அது ஏரின்னு சொல்ல முடியாது. பட் ஏரி நம்ம பார்த்துட்டோம். அங்கேருந்து தண்ணி பார்த்திங்கன்னா பம்பிங் பண்ணி வந்து தண்ணியை வெளியே கொண்டு வராங்க அந்த திட்டம். கிட்டத்தட்ட அதுலேருந்து அந்த இடத்துலேருந்து ஒரு 6 ஏரிக்கு வந்து தண்ணி நம்புது. சூப்பராக நினைக்கிற அந்த இடம். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நாங்களே பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் தான் அந்த இடத்த பார்த்தோம். பட் தண்ணீர் பார்த்திங்கன்னா பம்பிங் பண்ணி நல்லா வெளியே தள்ளுற மாதிரி சூப்பராக அந்த நிறைய மக்கள்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சூப்பராகன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்ததுனால. கூகுள் மேப்புக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கூகுள் மேப் லிங்க் கொடுக்குறேன். பட் ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். எங்களுக்கே பார்த்திங்கன்னா வழிகேட்டு தான் வந்தோம். பட் எங்கே போனாலும் சரி கூகுள் மேப் நம்பாமல் முடிஞ்ச வரைக்கும் உள்ளூர் மக்களை கேட்டுட்டு வாங்க. நாங்களே அப்படி தான் கேட்டு தான் வந்துட்டுருக்கோம். இங்கே முன்னாடி பாருங்கள், இந்த ஒரு காட்டுக்குள்ளே தான் வயக்காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். பட்டு இதில் முன்னாடியெல்லாம் கல் நட்டுருக்காங்க. இந்த கல் நட்ட இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பம்பிங் பண்ணுற பைப்பெல்லாம் போயிட்டுருக்கு. அதில் அடையாளமாக தான் இந்த கல்லாம் நட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துக்கிட்ட வந்துட்ட மாட்டிருக்கு. பட் தமிழ்நாடு கல் நட்டுருக்காங்க பாரு. கல் நட்டுருக்காங்க. அதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட ஏரி, பாதுகாக்கப்பட்ட இடம். இல்லைன்னா கட் பண்ணிக்க, ஓகேவா? ஏன்னா மிஸ் பண்ணக்கூடாது. அரசல் துறை மீன் துறை இருக்க மாட்டிருக்கு. இருக்காங்க பாரு நல்லா நிறையா. என்ன ஏரி? ஏகாம்பரம் ஏரியா. தண்ணி நம்பி தான் வர மாட்டிருக்கு. பம்பிங்கா அண்ணா? என்ன ஏரி பேரு? ஏகாம்பரம். ஏகாம்பரம் வாய்க்காலா? எச்சரிக்கை, ஆழமான பகுதி. தொட்டியில் இறங்கவும் குளிக்கும் கடை செய்யும். அதான் 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 ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்கு. நீர்வளத்துறை எச்சரிக்கை, இது ஆழமான பகுதி. இந்த தொட்டியில் இறங்கவும் குளிக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது. உண்மைதான், செம்ம ஆழம். புதுப்பள்ளி போதாமா? சென்னையில் எடுக்க மாட்டீங்களா சார்? கண்ணந்தேரியா? கண்ணந்தேரி ஏரியா கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணந்தேரி ஏரி வந்து நம்பி 50 வருஷம் ஆச்சு இந்த திட்டம் பயன்படுத்தினால இப்போ நம்பிருச்சு. பரவாயில்ல, சூப்பர். பாராட்ட வேண்டியதுதான். நான் இதுக்கடா குளிக்கிறேன். நீங்க இந்த ஊரா? ஓகே ஓகே ஓகே. ஏகாம்பரம் வாய்க்காலா? நான் குமரபாளையம். நாங்கள் அங்கே போனோம், மானத்தால் போனோம். போயிட்டு அப்படியே இந்த பக்கம் இருந்துச்சுல்ல என்ன
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பயங்கரமாக தண்ணி போயிட்டுருக்கு. சூப்பர். இங்கே பாருங்க, அப்பா பயங்கரமாக இருக்குது. ஏகாம்பரம் வாய்க்கால். ஆமாம், ஊர் பேர் ஏகாம்பரம். ஏகாம்பரம் ஆக்சுவலாக உபரி நீர் திறந்த ஒரு மீட்டர் வந்து தண்ணி நம்பிச்சு அப்படின்னா உபரி நீர் வந்து வர மாட்டேங்குது. பயங்கரம். இது வந்து 10 ஏரிக்கு வந்து போய் நம்பிட்டு இருக்குது தண்ணி. 10 ஏரி. 10 ஏரி. கீழே மேலேயே போட்டு கிராஸ் பண்ணி போடா. பயங்கரடா சாமி. இங்கே ஒரு வாய்க்கால் உபரி திறக்கிறது இங்கே காசு வச்சுருக்காங்க. இது வந்து ஏகாம்பரம் ஏரிக்கு போகிறது. இதெல்லாம் தண்ணி போய் நிரம்பினதுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது தண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த வைகுண்டம், கண்ணனேரி இதெல்லாம் வந்து போய் நிரம்புதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பக்கம் போகிறது. இந்த பக்கம் வந்து நிரம்பினதுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 15 ஏரி சொன்னார். பாபு என்னைக்குமே எடுக்கவே மாட்டேன். அவ்வளோதான். என்னாலும் மற்ற கனகு பாபு லாமான குளிச்சுட்டு இருக்காரு. ஏகாம்பரம் வாய்க்காலா ஏரியா? ஏகாம்பரம் வாய்க்கால் ஏரி. தண்ணி அடுத்த ஏரிக்கு போகுது. வாய்க்காலுக்கு போகுது.